நேற்றும் என்றும் என்று மாறாதவர். நம் நினைவாக ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். சென்ற இடங்களில் எல்லாம் நன்மையை மட்டுமே செய்திருவர். உங்களை நான் திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொல்லி இதோ நம் மத்தியிலே விசுவாசத்தின் மறைவர்களாய் எழுந்து வந்திருக்கிற தேவன், என்னை உற்று பாருங்கள், நீங்கள் வெட்கத்தால் தலைகுனிய மாட்டீர்கள் என்று சொல்லி நம் வாழ்வில் நாம் அனுபவித்த அவமானங்களை துடைத்தெறிய, அவப்பெயர்களை எடுத்து போட, பிரச்சனையிலிருந்து விடுதலையை கொடுக்க, சமாதானத்தை கொடுக்க வல்லவராய், மகிழ்ச்சியின் நாயகனாய் நம் மத்தியிலே இதோ எழுந்து வந்திருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஆராதிக்கின்றேன் 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 அனைவரும் கரங்களை அசைத்து கரங்களை தட்டி இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன் 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 ஆராதிக்கின்றேன்
அனைவருமே உற்சாகத்தோடு மத்தியில் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் மத்தியில் வந்திருக்கிறார். விடுதலை தருகிற ஆண்டவர் மத்தியில் வந்திருக்கிற ஒன்று கூட இதோட மத்தியில் ஆண்டவர் இயேசு கடந்து வந்திருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளை போக்குகிற ஆண்டவர், நம் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர், நீ கேட்பதற்கு முன்னதாகவே உன்னுடைய தேவைகளை அறிந்து வைத்திருக்கிறவர். நீ இயேசு என்று சொல்லி அழைக்கிற பொழுது, இயேசு என்று வல்லமையுள்ள பெயரை நீ சொல்லி அழைக்கிற பொழுது, பெயரை நிமித்தமாக உனக்கு அனைத்து விடுதலையை கொடுத்து அனைத்து நிலைகளிலும் உயர்த்தக்கூடிய அந்த அன்பின் தேவன் மத்தியில் இருக்கிறார். நாட்களிலே உன்னோடு வழி நடத்தக்கூடியவர், தன் அன்பின் கரத்தால் உன்னை தாங்கக்கூடியவர், அதிமிகு அதிசயத்தாலும் ஆசீர்வாதத்தாலும் உன்னை வழிநடத்தக்கூடிய அன்பின் தேவன் இதோ மத்தியில் இருக்கிறார். உன் கண்ணீரை காண்கிற ஆண்டவர், தன் தோல் பையிலே உன் கண்ணீர் அனைத்தையும் சேமித்து வைத்திருக்கிறவர் இதோ மத்தியில் இருக்கிறார். இந்த நேரத்தில் உங்களையும் உங்களுடைய குடும்பம் முழுவதையுமே ஒப்புக் கொடுத்து செபிங்க. அவர்கிட்ட உனக்காக மட்டுமே இந்த நேரத்தில் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். உன் குடும்பத்திற்காக, உனக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, உன் வேண்டுதலை கேட்க வேண்டும் என்பதற்காக, உன் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்பதற்காக, உன் நோயிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, உன் சாபத்திலிருந்து விடுதலை தர வேண்டும் என்பதற்காக, உன் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, உன்னை மீட்க வேண்டும் என்பதற்காக இதோ ஆண்டவர் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிங்க, ஒப்பு கொடுத்து நீங்க மன்றாடுங்க, நம்பிக்கையோடு நீங்க ஜெபிங்க. ஜெபத்தின் மூலமாக நீங்கள் எதையெல்லாம் கேட்டாலும் ஆண்டவர் கொடுக்க இது உனக்காக காத்திருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28வது இறை வார்த்தை. மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28வது இறை வார்த்தை. மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்படி சொன்ன தெய்வம் இந்த உலகத்தில் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு தெய்வம் இந்த உலகத்தில் கிடையாது. நீ சுமைகளோடும் சோகத்தோடும் துன்பத்தோடும் துயரத்தோடும் வேதனையோடும் வழிகளோடும் நீ ஆண்டவரை தேடி நம்பிக்கையோடு வருகிற பொழுது, அது முக்கியம், நம்பிக்கையோடு நீ வருகிற பொழுது, நான் தேடி வந்திருக்கிற என்னுடைய ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னித்து எனக்கு விடுதலையை கொடுப்பார் என்று நீ நம்பிக்கையோடு நீ வருகிற பொழுது, இன்றே ஆண்டவர் உனக்கு விடுதலையை கொடுப்பார். Praise the Lord. Hallelujah. இதோ இந்த நேரத்தில் உங்களுடைய பாவங்கள் நீங்க, சாபங்கள் போக்க, நோய்களிலிருந்து விடுதலையை பெற ஆண்டவரிடத்தில் நீங்கள் எழுந்து வாங்க. குடும்பத்தோடு ஆண்டவரிடத்தில் எழுந்து வாங்க. அந்த ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை முழுமையாக மன்னிப்பார். உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் முழுமையாக எடுத்து போடுவார். திருப்பாடல் 23:4 வாசிக்கிறோம். திருப்பாடல் 23:4 வாசிக்கிறோம். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எந்த தீங்கிற்கும் நான் அஞ்சினேன். Praise the Lord. Praise the Lord. நீர் என்னோடு இருப்பதால் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தால், என் வாழ்க்கை இருண்டு போயிருந்தால்,
என் வாழ்க்கையிலே துன்பங்களும் துயரங்களும் சோதனைகளும் கஷ்டங்களும் இடர்பாடுகளும் அவமானத்தோடும் தோல்வியை சந்தித்த நிலையிலும் தொழிலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டமாக இருந்தாலும் விவசாயத்திலே நான் கண்டிருக்கக்கூடிய நஷ்டமாக இருக்கலாம். கடந்த மாதத்திலே நடைபெற்ற அந்த புயலின் தாக்கத்தின் நிமித்தமாக குடும்பங்கள் பல்வேறு நிலைகளிலே சிதறடிக்கப்பட்டு போயிருக்கலாம். குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். எத்தகைய சூழல் நீ இருந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கு, நான் எந்த தீங்கிற்கும் அஞ்சினேன் என்ற வைராக்கியத்தோடு நம்பிக்கையோடு நீ இருக்கிற பொழுது ஆண்டவர் உன்னை உயர்த்தக்கூடியவராக இருப்பார். ஏசாயா புத்தகம் 31ஆம் அதிகாரம், எரேமியா புத்தகம் 31ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தை. எரேமியா புத்தகம் 31:16. நீ உன்னுடைய அழுகையை நிறுத்து, கண்ணீர் வடிக்காதே, ஏனெனில் உன்னுடைய ஜெபத்திற்கு பயன் கிடைக்கும். Praise the Lord, praise the Lord. நீ அழாதே, உன்னுடைய அழுகையை நிறுத்து, நீ கண்ணீர் வடிக்காதே, உன்னுடைய உழைப்புக்கு ஏற்ற பயன் உனக்கு கிடைக்க போகிறது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். உங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அழைத்து வந்திருக்கிற பொழுது உங்களுடைய கவலைகளையும் கண்ணீரையும் பிரச்சனையில் இருந்தும் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் மட்டுமே தளர்ந்து போகாது. உன்னை சுற்றி எத்தனையோ சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கலாம். இதோ என் ஆண்டவர், நான் நம்பி இருக்கிற ஆண்டவர், நான் தேடி வந்திருக்கிற ஆண்டவர், நான் விசுவசிக்கிற ஆண்டவர், நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற என்னுடைய ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னை விட்டு விலகாதவர். நாம் நேற்று வாசிச்சோம் யோசுவா புத்தகத்துல, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, நான் இன்றும் உன்னை காண்கின்ற தேவனாய் உன்னோடு இருக்கிறேன், நான் என்னாலும் உன்னோடு இருக்கிறேன், என் ஆண்டவர் என்னாலும் உன்னோடு இருக்கிறார். எரேமியா புத்தகம் 31ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தை. எரேமியா புத்தகம் 31வது அதிகாரம் 3வது இறை வார்த்தை. உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே எனது பேரன்பால் உன்னை என்பால் ஈர்த்துள்ளேன். உனக்கு முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனது பேரன்பால் உன்னை என்பால் ஈர்த்துள்ளேன். அவர் காட்டியிருக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிறது வந்துட்டு ஏதோ ஒரு எல்லைக்கு உட்பட்ட அன்பு அல்ல, முடிவில்லாத அன்பு. முடிவில்லாத அன்பை நான் காட்டியுள்ளேன். புலம்பல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது இறை வார்த்தை. புலம்பல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது இறை வார்த்தை. ஆண்டவருடைய பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை. அடுத்தது, அவை காலைதோறும் புதுப்பிக்கப்படுகிறது. அவை காலைதோறும் புதுப்பிக்கப்படுகிறது. நான் நேற்று இப்படிப்பட்ட தவறுகளை செய்து விட்டேன், கடவுள் என்னை மன்னிப்பாரா, என்னை ஏற்றுக்கொள்வாரா? அல்ல. கடவுளுடைய பேரன்பு முடிவுறவில்லை, அவை காலைதோறும் புதுப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதோ நான் கடவுளுக்கு விரோதமாக இப்படி காரியத்தை நான் செய்து விட்டேனே, கடவுள் என்னை மன்னிப்பாரா, கடவுள் என்னை ஏற்றுக்கொள்வாரா, கடவுள் என்னுடைய பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பாரா? நீ நம்பி ஆண்டவருடைய திருப்பாதம் அமர்ந்து கண்ணீரோடு நீ ஜெபிக்கிற பொழுது ஆண்டவருடைய பேரன்பு முடிவுறாத பேரன்பாக, காலைதோறும் புதுப்பிக்கப்படக்கூடிய பேரன்பாக உன்னை நித்தம் நித்தம் அன்பு செய்யக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கிறார். மனிதர்கள் வெளித்தோற்றத்தை பார்க்கிறார்கள், ஆனால் ஆண்டவர் அவருடைய உள்ளத்தை மட்டுமே பார்க்கிறார். ஆண்டவருடைய உள்ளத்தை மட்டுமே பார்க்கிறார். நீ எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட வாழ்க்கை நின்று கொண்டிருக்கிறாய், எப்படிப்பட்ட ஆடைகளை அணிந்து கொண்டிருக்கிறாய், எப்படிப்பட்ட ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்கிறாய் அல்ல, நீ எப்படிப்பட்ட உள்ளத்தோடு நீ என்னை தேடி வந்திருக்கிறாய் என்பதை மட்டும் தான் ஆண்டவர் பார்க்கிறார். நீ எளிய உள்ளத்தோடு நீ ஆண்டவரை நம்பிக்கையோடு தேடிவா. பரிசேயனும் ஆயக்காரனும் ஜெபிக்க போனார்கள். பரிசேயன் ஆலயத்திற்குள் சென்று தம்பட்டம் அடித்துக் கொண்டான். ஆண்டவரே, நான் அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், நோன்பு இருக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், தான தர்ம காரியங்களை செய்கிறேன், நீ சொன்ன கட்டளைகளை கடைபிடிக்கிறேன், அவையெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக ஒன்றை சொன்னான். அதோ அங்கு நின்று கொண்டிருக்கிறானே அந்த
ஆயக்காரனை போல அல்ல. நம்ம பல நேரத்தில் அப்படி கம்பேர் பண்ணுவோம். அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, ஏன் கடவுள் எனக்கு இன்னைக்கு நான் பல நேரத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பரிசேயனை போல பல நேரத்தில் நம்ம செய்வோம். கோயிலுக்கு காணிக்கையாக நம்ம சில பொருட்களை கொடுத்து விட்டு அதில் நம்ம பேர் எழுதி வச்சிருக்கோம். தம்பட்டம் அடி டியூப்லைட் எழுதுனா டியூப்லைட் கொடுத்தாலும் கூட டியூப்லைட் எழுதி வச்சிருப்பாங்க அன்பளிப்பு. அது வெளிச்சமே வராது, அவன் எழுதுகிற லெட்டர் தான் இருக்கு. தம்பட்டம் அடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆண்டவர் விரும்புவதாக என்ன? உங்களுடைய உள்ளத்தை மட்டுமே பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்காமல் இருக்கலாம், ஆனா நீ எத்தகைய மனதோடு நீ ஆண்டவருக்கு நீ 5 ரூபாய் கொடுத்தாலும் அது எத்தகைய மனதோடு ஆண்டவருக்கு கொடுக்கிற அப்படிங்கிறத மட்டும் தான் ஆண்டவர் பார்ப்பார். நிறைய பேருக்கு நிறைய நல்வாழ்க்கையோடு செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், ஆனா கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவர்களுக்கு வராது. ஒண்ணும் இல்லை, நான் ஊட்டியிலே பணியாற்றிக் கொண்டிருந்த பொழுது எங்களுடைய மறை மாவட்டத்தினுடைய திருத்தலம் குருசடி திருத்தலம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த திருத்தலத்திலே ஆண்டவர் இயேசு சுமந்து சென்ற சிலுவையினுடைய ஒரு பகுதி அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது மிக பிரசித்தி பெற்ற அந்த பகுதி முழுவதும் தென்னகத்தின் கல்வாரி என்று அதை அழைப்பார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அங்கு மிக வல்லமையாக ஜப வழிபாடுகளும் உபவாச ஜபங்களும் நற்கரணை ஆராதனைகள் வழிபாடுகளும் நடந்து கொண்டிருக்கும். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொண்டு செல்வார்கள். அந்த ஆலயம் மிகச்சிறிய ஆலயமாக இருந்தது. நான் பொறுப்பேற்ற பொழுது ஒரு காலை வேளை திருப்பலி முடிந்த பிறகு நான் வெளியே நின்று கொண்டிருந்தேன். ஒரு சாதாரண ஒரு மனிதர் ஒரு எளிய தோற்றத்தோடு வந்து என்னை சந்தித்து என்னை பேசிக் கொண்டிருந்தார். பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் என்ன சர்வசாதாரணமாக கேட்டார், ஃபாதர் நீங்க இந்த கோயிலுக்கு ஏதாவது செய்யணும், ஏதாவது பிளான் வச்சுக்கிறீங்களா? நான் பொறுப்பேற்று ஒரு 3 மாதங்கள் தான் ஆகிறது. அந்த திருத்தலத்தினுடைய அதிபராக பொறுப்பேற்று ஒரு 3 மாதங்கள் தான் ஆனது. வந்தவர் என்னிடம் கேட்டார், ஏதாவது நீங்க பிளான் வச்சுக்கிறீங்களான்னு கேட்டார். அப்ப நான் சொன்னேன், அந்த ஆலயத்தின் உள்ள வரும் பொழுதே ஒரு 12 அடி உயரத்திற்கு செம்மினால் செய்யப்பட்ட சிலுவை ஒன்று இருக்கு. பிரான்ஸ் தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. அது 1932 அங்கு வந்து கொடுக்கப்பட்டது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து கொடுக்கப்பட்டது. முழுக்க முழுக்க அது பித்தளையிலான திருச்சிலுவை. அதுக்கு முன்னால மக்கள் வருகிற பொழுது அங்கு மண்டிட்டு ஜெபித்து விட்டு தான் ஆலயத்திற்குள் வருவார்கள். அந்த ஆலயம் என்பது ஒரு குகை போல இருக்கும். குகைக்குள்ளே அப்படி வந்து போனீங்க அப்படின்னு சொன்னா அங்க இயேசுவினுடைய அந்த சுமந்து வந்த சிலுவையினுடைய அந்த ரில்லுக்கு அங்கு வைக்கப்பட்டிருக்கும். அங்கு ஜபித்து விட்டு அந்த திருப்பலிக்கு பங்கெடுப்பார்கள். அப்ப அந்த சிலுவைக்கு முன்னால் இருந்த அந்த இடம் தரை பகுதியானது ரொம்ப மோசமா இருந்துச்சு. இப்ப நான் வந்த பொழுது நிறைய பேர் முட்டி போட்டு ஜெபம் பண்ணும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்ப நான் சொன்னேன், இப்போதைக்கு எனக்கு ஒன்றும் பிளான் கிடையாது, ஆனா இந்த இடம் மட்டும் கொஞ்சம் சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. அப்ப அந்த மனிதர் சொன்னார், இது சின்ன விஷயம், சின்ன செலவு தான், பெரிய ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னா. அந்த நேரம் மழை பெய்து கொண்டிருந்த நேரம். எனக்கு என்னுடைய பழைய ஆலயம் வந்து மிக பழைய கட்டடமாக இருந்தது. ஒழுகிட்டு இருக்கும். அதிகமா மழை பெய்யுது அப்படின்னு சொன்னா தண்ணி ஃபுல்லா உள்ள வந்துடும். சர்ச் ஃபுல்லா தண்ணி நிக்கவே முடியாது, மக்கள் எங்கேயும் நிக்க முடியாது. அதனால நான் நீங்க சும்மா விளையாட்டு கேட்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு நான் என்ன பண்ண, வேணா ஒரு கோயில் ஒன்று கட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். இதுதான் நான் சொன்னேன். சரி சொல்லி பேசிட்டு அவர் போயிட்டார். நான் இது விளையாட்டுக்கு எடுத்து நான் போயாச்சு. 1 மாதங்கள் கழித்து அவர் எனக்கு மெயிலில் அனுப்புறாரு, ஒரு எஸ்டிமேட் போட்டு அனுப்புறீங்களா அப்படின்னாரு. ஒரு சீரியஸா பேசுறாரா அதை ஜோக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாரான்னு தெரியல எனக்கு. ஏன்னா அவருடைய தோற்றம் அப்படிப்பட்ட தோற்றமாக இருந்தது. சரி, நானும் அங்க இருக்கிற இன்ஜினியர்ஸை கூப்பிட்டு சும்மா இதுக்காக கேட்டு ஒரு எஸ்டிமேட் போட்டு அனுப்பிச்சு வச்சேன். நான் அனுப்பிய எஸ்டிமேட் கிடைத்து ஒரு 2-3 வாரங்கள் இருக்கும். அவர் பெங்களூரை சேர்ந்தார். அவருக்கு ஊட்டியில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று, பெரிய கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அங்க வந்து தங்கியிருக்கிறார். அப்பொழுது வழக்கமாக வந்து கொண்டு செல்லக்கூடியவர் அந்த திருத்தலத்திற்கு. 2 இன்ஜினியர்ஸ் அவருடைய ஆர்கிடெக்டோட நேரம் வந்துட்டார். வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு இந்த ஆலயத்தை நாங்கள் முழுவதுமாக கட்டி கொடுக்கிறோம் என்று சொல்லி பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள். 2 ஆண்டுகள் அந்த ஒரே நபர்
கட்டிடத்தை, அந்த ஆலயத்தை, பழைய கட்டிடத்தை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மக்கள். அது சென்டிமெண்ட். ஏன்னா அது குகை கோயிலாக அப்பொழுதிருந்தே இருக்கிறது. மலையில குடைந்து எடுக்கப்பட்ட அந்த இது அது எடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. அதை எக்ஸ்டெண்ட் பண்ண அந்த ஆலயத்தை மட்டும் எடுத்துட்டு புதிய ஆலயம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாம் போட்டோம். அவர் சொன்னது 35 லட்சத்திலிருந்து 40 லட்சம் வரும் செலவாகும், அதை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி கட்ட ஆரம்பித்தார். 2 ஆண்டுகள் முடிந்தது. முடிக்க அந்த ஆலயம் கட்டி முடிப்பதற்கு. ஏனென்றால் அந்த 2 ஆண்டுகளில் பல்வேறு விதமான சோதனைகளை நான் சந்திக்க ஆரம்பித்தேன். கட்டிடம் கட்ட ஆரம்பித்த உடனே எத்தனையோ சோதனைகள். அவருடைய என்ஜினியர்ஸ் அவரை ஏமாற்றினார்கள். முதல் முறை அவர் பார்த்துட்டு போயிட்டு இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு 16 லட்சம் செக் போட்டு கொடுத்தாரு. 16 லட்சம் செக் எடுத்துட்டு போனவங்க காணாம போயிட்டாங்க. எங்க போனான்னு தெரியல. இப்படி பல்வேறு விதமான இடையூறுகள் நடந்து கொண்டே இருந்தது. அந்த ஆலயம் முடிப்பதற்கு எனக்கு 2 ஆண்டுகள் தேவைப்பட்டது. அந்த ஆலயம் நிறைவேற்ற பொழுது அவர் செலவு செய்த தொகையினுடைய மதிப்பு என்ன தெரியுமா? 1 கோடி. ஒரே ஒரு நபர் அந்த ஆலயத்தை முழுமையாக கட்டி கொடுத்தார். பிரியமானவர்களே, எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இருக்கலாம் கொடுப்பதற்கு மனசு. எந்த மனதோடு நீ ஆலயத்திற்கு ஆண்டவருக்கு நீ செலுத்துகிறாயோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதாவது இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, இருப்பதை நீ முழுமையாக கொடுக்கணும். அதான் ஆண்டவர் சொன்னார் இல்லையா, ஆலயத்தில் அமர்ந்து அங்கு உண்டியல்ல காசு போடுறவர்கள் காணிக்கை செலுத்தக்கூடியவர்களை பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது ஆண்டவர் சொல்வார், இங்கு வந்துட்டு போனதுலேயே அந்த கைம்பெண்ணுடைய காணிக்கை தான் பெரிய காணிக்கை என்று சொன்னார். ஏன்னா அவள் எவ்வளவு போட்டாள் அப்படிங்கிறதில்ல, அவள் எந்த மனநிலையோடு ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தினாள் என்பதுதான் முக்கியம். இன்னைக்கு நம்ம எத்தகைய நிலையோடு நம்ம ஆண்டவரை தேடி வருகிறோம், எத்தகைய மனதோடு ஆண்டவரை தேடி வருகிறோம் அப்படிங்கிறத ஆண்டவர் பார்ப்பார். ஆள் பார்த்து ஆண்டவர் ஒருபோதும் செயல்பட போவது கிடையாது. ஆகவே இந்த நேரத்தில் நீ கண்ணீரோடு, கவலையோடு, பிரச்சனைகளோடு, ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு, இந்த ஆண்டவர் என் வாழ்வில் எல்லா நலன்களையும் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நீ வந்திருப்பாய் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த நாளில் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதனாலதான் குழந்தை இயேசுடைய ஆலயங்கள் எல்லாமே எழுதப்பட்டிருக்கும், நீ என்னை என்ன செய்ய அதான் பார்த்த, நீ என்னை மகிமை செய்ய நான் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீ என்னை மகிமை செய்ய நீ ஆண்டவரை எவ்வளவு உன் வாழ்வாலும் வார்த்தையாலும் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாயோ அவ்வளவு ஆண்டவர் உன் வாழ்வை செழிப்படைய செய்யக்கூடியவராக இருப்பார்கள். நீ நம்பி வந்திருக்கிற கடவுள் இல்லை என்று சொல்ல தெரியாத தேவனிடத்தில் நீ வந்திருக்கிறாய். நீ ஆண்டவர் நீ எப்படி பற்றிக் கொள்ள வேண்டும்? சீராக் புத்தகம் 2ஆம் அதிகாரம், சீராக் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வார்த்தைகள் வாசிங்க. நீ ஆண்டவருக்கு பணிபுரிய முன் வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள்ள. நீ ஆண்டவருக்கு நீ பணி செய்ய வருகிற பொழுது பல்வேறு பிரச்சனைகளை நீ சந்திப்பாய், துன்பத்தை அனுபவிப்பாய், துயரத்தை அனுபவிப்பாய். நான் பல நேரத்தில் சொல்லுவோம், நான் கடவுள்கிட்ட நான் ஜெபிக்கிறேன், கடவுள்கிட்ட நெருக்கமா இருக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு துன்பங்கள், இவ்வளவு சோர்வுகள், இவ்வளவு பிரச்சனைகள், என் குடும்பத்தில் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது? ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், நீ எனக்கு பணிபுரிய முன் வந்தால் சோதனைகளை மேற்கொள்வதற்கு நீ தயாராயிரு. அடுத்தது, உண்மை உள்ளவனாயிரு. நீ போய் பித்தலாட்டம் பேசிக்கிட்டு ஒரு நாடகத்தனமாக மற்றவர்கள் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக, அடுத்தவர்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்கான ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாதே, உண்மை உள்ளவனாயிரு. அடுத்தது, உறுதியாகவும் இரு. நீ எதைக்காக வந்திருக்கிறாயோ அதில் நீ உறுதியாகவும் இரு. அப்புறம் அடுத்தது, நீ ஆண்டவரை எப்படி பற்றிக் கொள்ள வேண்டும்? துன்ப வேளையில் நீ பதற்றமுடன் செயலாற்றாதே. எப்படி பிடித்துக் கொள்ளணும்? ஆண்டவரை சிக்கென பிடித்துக் கொள்ளணும். உடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் நீங்க ஆண்டவரை எப்படி பிடித்துக் கொள்ள வேண்டும்? எப்படி பிடித்துக் கொள்ளணும்? சிக்கென பிடித்துக் கொள்ளணும். எப்படி பிடித்துக்கணும்? சிக்கென பிடித்துக்கணும். எப்படி இந்த காந்த பிடிக்க பார்த்தீங்களா? எப்படி பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஆண்டவரை பிடிச்சிருக்கணும். எல்லா வேலையும் நீங்க ஆண்டவரை சிக்கென பிடித்துக் கொள்ளணும்.
ஆண்டவரை அப்படி நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களை சுற்றி 1000 துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் வந்தாலும் அது உங்களை ஒரு நாளும் தீண்டப் போவது கிடையாது. ஏனென்றால் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர்கள் சிக்கனனை பிடித்துக் கொள்ளும். ஆக இந்த நேரத்தில் நீ ஆண்டவரை நீ நம்பிக்கையோடு நீ தேடி வந்து ஆண்டவரிடத்தில் நீ மன்றாடி ஆண்டவர் வாழ்க்கையில் எல்லா செழிப்பையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். தொடக்க நூல் புத்தகம் 16வது அதிகாரம் படிக்க வேண்டாம், அதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. தொடக்க நூல் புத்தகம் 16வது அதிகாரம் நீங்க வீட்டுக்கு போய் டைம் கிடைச்சா நீங்க படிங்க. அதுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வு இதுதான். ஆபிரகாம், சாரா வயது முதிர்ந்து போனது. அவர்கள் 2 பேருக்குமே என்ன கிடையாது, குழந்தை செல்வம் கிடையாது. இப்ப இந்த சூழ்நிலையிலே எப்பவுமே அந்த ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா, நமக்கு ஒரு குழந்தை இல்லையேங்கிற ஒரு ஏக்கம் அந்த குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு தான் தெரியும். நமக்குன்னு ஒரு பேர் சொல்றதுக்கு, நம்முடைய அம்மான்னு கூப்பிடுறதுக்கு, அப்பான்னு கூப்பிடுறதுக்குன்னு ஒரு குழந்தை இல்லையேங்கிற அந்த ஒரு ஏக்கம் அந்த குழந்தை இல்லாத தம்பதியர்களுடைய வாழ்க்கையில தான் தெரியும். வயது முதிர்ந்து போனது, எங்களுக்கு தங்களுக்கு என்ற ஒரு வாரிசு இல்லாமல் போய்விடுமோ என்கின்ற ஒரு ஏக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. எப்பவுமே ஆண்கள் வந்துட்டு வெளியில சொல்ல மாட்டாங்க, உள்ளுக்குள்ள போட்டு புதைச்சு வச்சிருப்பாங்க, வெளியில பேச மாட்டாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அழுது கொண்டு இருப்பார்கள். ஆபிரகாமும் அப்படித்தான். தனக்கு என்று ஒரு குழந்தை இல்லையே, ஒரு வாரிசு இல்லையே என்ற ஒரு ஏக்கம் ஆபிரகாமுக்கும் இருந்தது. ஆனா என்ன, பெண்கள் என்ன செய்வார்கள், அதை வெளிப்படுத்தி விடுவார்கள். அழுகையின் மூலமாக, கண்ணீரின் வழியாக என்ன செய்வார்கள், ஏதாவது பிரச்சனைனா நீங்க என்ன செய்வீங்க, அழுதுருவீங்க இல்லையா. அது கண்ணீரின் வழியாக வெளிப்படுத்தி விடுவார்கள். சாரால் அதைத்தான் செய்தார். அப்ப அவ வந்துட்டு சாராளுடைய முடிவை பாருங்க, யாருமே எடுக்காத ஒரு முடிவு. தனக்கு பணிபுரியக்கூடிய ஆகார் என்கின்ற ஒரு பணிப்பெண், தன்னுடைய அடிமை தன்னுடைய பணிப்பெண்ணாக இருக்கக்கூடியவளை தன் கணவனோடு சேர்ந்து வாழ்வதற்கு அவள் ஏற்பாடு செய்கிறார். ஒருவேளை இவள் மூலமாவது எங்களுக்கு ஒரு வாரிசு கிடைக்கலாமே என்கின்ற ஒரு ஏக்கம். எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய கணவனுக்கு வேற ஒரு பெண்ணை, தான் உயிரோடு இருக்கிற பொழுது ஒரு பெண்ணை ஏற்பாடு செய்ய மாட்டார். ஆனால் இவள் செய்கிறார், ஏற்பாடு செய்து தன்னுடைய கணவனோடு கூடி வாழ அவள் அனுப்பி வைக்கிறார். அதுவரை ஆகார் யார், சாராளுடைய பணிப்பெண், ஒரு அடிமை. அவள் சொல்வதையெல்லாம் இவள் கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும். அவள் என்னெல்லாம் சொல்லுகிறாளோ அதையெல்லாம் இவள் செய்ய வேண்டும். அதுதான் அவளுடைய பெண். அப்போ இருக்கக்கூடிய அடிமை பெண்ணிலே ஒரு வேளை அவள் மிக சிறப்பாக அவளுக்கு பணிபுடை செய்யக்கூடியவளாக, அவளுடைய பேச்சை கேட்கக்கூடியவளாக, தாழ்ச்சி உள்ளம் கொண்டவளாக அவள் இருந்திருக்கலாம். எனவேதான் ஆகாரை சாரால் தேர்ந்தெடுக்கிறார். கூடி வாழ்ந்த பிறகு ஆகார் கருவுறுகிறார். அதற்கு பிறகுதான் அவளுடைய வாழ்க்கையில் பல நிகழ்வுகள், பல மாற்றங்கள் ஆரம்பிக்கிறது. இவள் கருவுற்ற உடனே அவளுடைய நடைமுறை பாவனையிலே மாற்றம் ஏற்படுகிறது. இதுவரை ஆகார் சாராளுடைய பணிப்பெண்ணாக இருந்தவள் தான் கருவுற்றிருக்கிறான் என்பதை அறிந்த உடனேயே சாராளுடைய பேச்சை அவள் கேட்க மறுக்கிறார். அகங்காரம், ஆணவம். எப்பொழுது அகங்காரம், ஆணவம், பொறாமை, பெருமை வர ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அழிவு ஆரம்பித்து விடுகிறது. எப்பொழுது நீங்கள் தாழ்ச்சி உள்ளத்தோடு வாழ ஆரம்பிக்கிறீர்களோ, எது வந்தாலும் அன்னை மரியாதை போல இதோ ஆண்டவருடைய அடிமையுடைய வார்த்தையின்படி எனக்காகட்டும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து எல்லா சூழல்களிலும் ஆண்டவரை மட்டுமே தியானித்தவளாக இருந்தால், எனவேதான் அவள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டால், அப்படிப்பட்ட ஒரு மணிமகுடத்தை ஆண்டவர் அவருக்கு சூட்டி அழகு பார்த்தார் என்று சொன்னால், அவள் தாழ்ச்சி உள்ளத்தோடு அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள் அன்னை மரியா. ஆனால் இங்கு அவளுடைய நடைமுறை பாவனையிலே மாற்றம் ஆரம்பிக்கிறது. சாராளுடைய பேச்சை கேட்காமல் போய்விடுகிறாள். அதை பார்த்து சாராள் இதுவரை தனக்கு அடிமை பெண்ணாக, பணிப்பெண்ணாக வாழ்ந்து கொண்டிருந்தவள் தன்னுடைய பேச்சை கேட்காமல் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி இந்த விஷயத்தை தன்னுடைய கணவன் ஆபிரகாம் இடத்திலே கொண்டு போய் சொல்லுகிறார். இப்ப ஆபிரகாம் சாராளும் அவருக்கு மனைவி, இப்ப ஆகாரும் என்ன ஆயிடுச்சு, அவருக்கு மனைவி மாதிரி ஆயாச்சு. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவார்கள், உரலுக்கு ஒரு பக்கத்தான் மத்தளத்துக்கு
இந்த 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டின்னு கேட்டு சுத்தி இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் இப்படித்தான் இருக்கும். ஆக இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை சாரா சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன செய்கிறார்? அழகா தப்பிச்சிடுறார். இது உன்னுடைய பிரச்சனை, நீயே போய் பார்த்துக்க. ஏன்னா இவளுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, அங்கேயும் சப்போர்ட் பண்ண முடியாது. அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு? இது உன்னுடைய பிரச்சனை, நீயே போய் பார்த்துக்க. சாரால் வந்தால் ஆகாரை தன்னுடைய வீட்டில் இருந்து என்ன செய்தால்? துரத்தி விட்டார். வாழ்க்கையிலே நீ அகங்காரத்தோடும் ஆணவத்தோடும் பெருமையோடும் பொறாமையோடும் தாழ்ச்சி உள்ளம் இல்லாத நிலையில் நீ வாழ ஆரம்பிக்கிற பொழுது உன்னுடைய வாழ்க்கை அழிவை நோக்கி நீ செல்ல ஆரம்பித்து விடுகிறாய் என்பார்கள். புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் 2ஆம் அதிகாரம் 6வது இறை வார்த்தை. புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் 2ஆம் அதிகாரம் 6வது இறை வார்த்தை. 6லிருந்து 9 வரை உள்ள இறை வார்த்தை நீங்க வாசிங்க. கடவுளின் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கக்கூடிய நிலையை அவர் வரிந்து பற்றிக் கொண்டிருக்க கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றிய அவர் சாவை ஏற்கக்கூடிய அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கக்கூடிய அளவுக்கு அவர் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுள் சமமா வாழ்ந்து இருந்தவர், கடவுளாக வாழ்ந்து கொண்டிருந்தவர், தன் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக மண்ணுலகிலே மானிட உடல் எடுத்து பிறந்தவர் மனிதருக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சாவை ஏற்கக்கூடிய அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கக்கூடிய அளவுக்கு தன்னையே தாழ்த்தினார் என்று சொன்னால், கடவுளே ஒரு தாழ்ச்சி உள்ளத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார் என்று சொன்னால், தூசிக்கும் துருவுக்கும் சமமாக இருக்கக்கூடிய நானும் நீங்களும் இருமாப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அகங்காரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, ஆணவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஆண்டவர் சொல்கிறார், நீ தாழ்ச்சி உள்ளத்தோடு என்னிடத்தில் நீ வா, உன் பாவத்தை என்னிடத்தில் ஒப்புக்கொடு, நீ விரும்பி கேட்கின்ற சமாதானத்தை, குடும்ப ஒற்றுமையை நான் உனக்கு கொடுப்பேன். Praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. உன்னுடைய பாவத்தை எனக்கு கொடு, நீ கேட்கின்ற சமாதானத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 44வது இறை வார்த்தை. யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 44வது இறை வார்த்தை. கடவுள் ஒருவரே, அவர் தரக்கூடிய பெருமையை நாடாமல் ஒருவர் மற்றவரிடம் பெருமையை நாடிக்கொள்கிறீர்களே, அது உங்களால் எப்படி முடிகிறது? கடவுள் ஒருவரை, கடவுள் தரக்கூடிய பெருமையை மட்டுமே நாடுங்கள். மனித தரக்கூடிய பெருமைக்காக நீங்கள் ஆசைப்படாதீர்கள். இன்று உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதே மக்கள் நாளை உன்னை இகழ்ச்சிக்குள்ளாக்குவார்கள், உன்னை இழிவுபடுத்துவார்கள், உன்னை சிறுமைப்படுத்துவார்கள், உன்னை ஆகாது என்று சொல்லி தூற்றுவார்கள். உனக்கு முன்னால ஒருத்தன் வந்துட்டு உன்னை புகழ்ந்து பேசுகிறான் அப்படின்னு சொன்னா நீ கொஞ்சம் உஷாராவே இருக்கணும். பின்னால உனக்கு குழி பறிக்கிறான்னு அர்த்தம். நேரடியா வந்துட்டு நீ செய்கின்ற தவறை சொல்லுகின்றவர்கள் நீ என்ன செய்யலாம்? ஏற்றுக்கொள்ளலாம். நம்ம கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசி, ஐயோ உங்களை போல இருக்க ஃபாதர், அப்படி ஃபாதர், இப்படி ஃபாதர் அப்படிப்பாங்க. பின்னால போய் நம்மளை பத்தி நார் அடிச்சிருவாங்க. கடவுள் தரக்கூடிய பெருமையை நாடாமல் மனிதர் தரக்கூடிய பெருமைக்காக வாழக்கூடிய வாழ்க்கை இப்படித்தான் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. ஆகார் அப்படிப்பட்டதான் நினைத்தால் கடவுளுடைய பெருமை, கடவுளுடைய பெருமை என்று நினைத்துக் கொள்ளவில்லை. கடவுளுக்கு தனக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாழ்வை அமைத்துக் கொடுக்கிறார் என்கின்ற ஒரு நிலையை அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அகங்காரத்தோடு வாழ ஆரம்பித்தால், ஆணவத்தோடு வாழ ஆரம்பித்தால், சாரால் அவளுடைய வீட்டிலிருந்து ஆகாரை துரத்தி அடித்தார். நீ கடவுளிடத்திலே நம்பிக்கையோடு வந்தாய் என்று சொன்னால், எரேமியா புத்தகம் 31ஆம் அதிகாரம் 8-9 இறை வார்த்தை. எரேமியா புத்தகம் 31ஆம் அதிகாரம் 8-9 இறை வார்த்தைகள். இதோ வடக்கு நாட்டிலிருந்து அவர்களை நான் அழைத்து வருவேன், மண்ணுலகின் கடை எல்லையிலிருந்து அவர்களை நான் கூட்டிச் செல்வேன். அவர்களும் பார்வையற்றவர்கள், கால் ஊனமுற்றவர்கள்,
கருவுற்றவர்கள், பேறுகால பெண்டீர்கள் அடங்குவார்கள். இவர்கள் பெருங்கூட்டமாய் என்னை நோக்கி வருவார்கள். எப்படி வருவார்கள்? இல்ல, அடுத்தது அழுகையோடு என்னிடம் திரும்பி வருவார்கள். நான் ஆண்டவர் சொல்லுகிறார், அழுகையோடு என்னை நோக்கி வருவார்கள். நான் அவர்களுக்கு ஆறுதல் அளித்து அவர்களை நான் அழைத்து வருவேன். ஆண்டவர் பாருங்க எவ்வளவு தூரம் நமக்கு அன்பு செலுத்துகிறார், நம் மீது எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறார் அப்படின்னு பாருங்க. இப்படிப்பட்ட கூட்டம் அழுகையோடு நிம்மதி இழந்து தன்னை தேடி வருகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு ஆறுதல் அளித்து எப்படி அழைத்து செல்ல போகிறார்? நீர் ஓடை ஓரமாக அவர்களை நான் அழைத்து செல்வேன். ஏன்னா நீரோடை ஓரமாக அழைத்து செல்லுகிற பொழுது அவர்களுக்கு தாகம் என்பது இருக்காது. ஏன்னா நீங்க பார்க்கலாம், பழைய ஏற்பாட்டில் பாலைவனத்தில் இஸ்ராயல் மக்களை அழைத்து வந்த பொழுது, பசியால் வாடிய பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார். பாறையை பிளந்துதான் என்ன செய்தார்? தண்ணீரை கொடுத்தார். ஆனா ஆண்டவர் அதுக்கு முன்னால் சொல்கிறார், நான் உங்களை நீர் ஓடை ஓரமாக நான் அழைத்து செல்வேன். ஏன்னா சாப்பிடறதுக்கு எந்த ஒரு பழங்கள் கிடைக்கும், காய்கறிகள் கிடைக்கும், குடிக்கிறதுக்கு தண்ணீரும் இருக்கும். ஆண்டவருடைய அக்கறை, தன் மக்கள் மீது கொண்டு இருக்கக்கூடிய அக்கறை, நீர் ஓடை ஓரமாக நான் அழைத்து செல்வேன். இதோ என்னுடைய மக்கள் இடறி விழாதவாறு சீரான வழியில் நான் அவர்களை நான் நடக்க செய்வேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்ப கடவுள் எவ்வளவு தூரம் நம் மீது அக்கறை கொண்டவராக இருக்கிறார் பாருங்க. ஆனா நம்ம கடவுளுடைய இறை பிரசன்னத்தை வாழ்க்கையில நம்ம உணராமலே நாம் போய்விடுகிறோம். கடவுளுடைய இறை பிரசன்னத்தை உணராமலே போய்விடுகிறோம். ஆகாருக்கு அப்படிப்பட்ட ஒரு இறை தன்மை ஆண்டவர் கொடுத்தார், இறை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அவள் உணராமலே இருமாப்போடு வாழ ஆரம்பித்தால் ஆகார் அங்கிருந்து துரத்தப்படுகிறாள். எங்கு துரத்தப்படுகிறாள்? பாலைவனத்திற்கு துரத்தப்படுகிறாள். இப்ப பாலைவனத்தினுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பாலைவனம் அப்படிங்கிறது வெறும் மணலாகத்தான் இருக்கும், வெறும் சுடு மணலாகத்தான் இருக்கும். அவள் செல்லுகிற பொழுது தன்னுடைய தோல் பையிலே, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தோல் பையில என்ன செய்வாங்க? தண்ணி கொண்டு போவாங்க. இப்பெல்லாம் வாட்டர் கேன் எல்லாம் கிடையாது, தோல் பையில கொண்டு போவாங்க. அந்த தோல் பையில கொஞ்சம் தண்ணி மட்டும் அவள் எடுத்து செல்லுகிறாள். துரத்தப்பட்ட பிறகு கருவுற்ற நிலையிலே, பேறுகால அந்த அவள் கருவுற்ற நிலையிலே தோல் பையிலே கொஞ்சம் தண்ணீரோடு மட்டும் அவள் தனியாக அவள் போக ஆரம்பிக்கிறாள். அதுவரைக்கும் கடவுளை பற்றிய எண்ணமோ கடவுளை பற்றிய ஒரு நினைவோ அவளிடத்துல வரவே கிடையாது. இவள் கொண்டு போன தண்ணீர் தீர்ந்து போனது. பாலைவனத்தில் எங்கு பார்த்தாலும் எங்குமே மணலாக இருக்கிறது. ஆனா அங்க பாத்தீங்கன்னா அந்த காணல் நீர் என்று சொல்லுவார்கள். நம்ம இங்கிருந்து பார்க்கிற பொழுது அங்க இருப்பதை போல தோன்றும், பக்கத்துல போனோம்னா அங்க இருக்காது. அதுக்குதான் காணல் நீர் சொல்லுவாங்க. இப்படி காணல் நீராக ஒரு ஏமாற்றம், உன்னுடைய வாழ்க்கையில் கூட ஏமாற்றங்கள் வந்து கொண்டிருக்கும். என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஏமாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், என் தொழிலில் இப்படிப்பட்ட ஏமாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், நான் செய்கிற வேலைகள் ஏமாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறேன், நம்பிய மனிதர்கள் ஏமாற்றங்களை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். மனிதர்களை நம்பி 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 நான் ஏமாந்தது போதும், ஏமாந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதுவரை நான் கடவுளை பற்றிய நினைவு இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்களும் துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் இடர்பாடுகளும் அவமானங்களும் தோல்விகளும் நான் சந்திக்க நேருகிறதோ அப்பொழுதுதான் கடவுளை நான் தேட ஆரம்பிக்கிறேன். ஆகாரம் அப்படித்தான். தண்ணீர் தீர்ந்து போனது, தேடுகிறாள், ஏமாற்றம் அடைகிறாள். அதற்கு பிறகுதான் கடவுளை அவள் தேட ஆரம்பிக்கிறாள். கடவுள் தூதரை அனுப்புகிறார். தூதர் வந்து ஆகாரிடத்திலே பேசுகிறார். கடவுள் ஆகாருக்கு 3 காரியங்களை செய்தார். முதலில் ஆண்டவர் ஆகாருடைய தாகத்தை தீர்த்தார். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் ஆகாருடைய தாகத்தை தீர்த்தார். இரண்டாவது, ஆகாருடைய அவருக்கு உபதேசம் செய்தார். என்னவென்று உபதேசம் செய்கிறார்? அறிவுரை சொல்லுகிறார். என்னவென்று? நீ மீண்டும் என்ன செய்ய, உன்னுடைய எஜமானான ஆபிரகாம் வீட்டுக்கு நீ போ. ஏன் இங்க வந்து நீ கடந்து இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிற? நீ மறுபடியும் நீ தாழ்ச்சி உள்ளத்தோடு உன்னுடைய தவறை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பை கேட்டு உன்னுடைய எஜமானன் சாராள் வீட்டுக்கு நீ போ, அவள் ஏற்றுக்கொள்வாள். நீ போன்னு சொல்லி அவளுக்கு அறிவுரை சொல்லுகிறார். திருப்பாடல் 34:18 வாசிக்கிறோம். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார்.
நீ உடைந்து போய், சோர்ந்து போய், துவண்டு போய், கஷ்டத்திலும் கண்ணீரிலும் ஆண்டவரை நீ தேடி வந்திருக்கிறாய் என்று சொன்னால் உன் அருகில் ஆண்டவர் இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. திருப்பாடல் 32:18 வாசிக்கிறோம். 14 11 31 வாசிங்க. வாசிங்க 31. ஆண்டவரே, நான் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஒருபோதும் வெற்றி அடைய விடாதையும் உம்முடைய நீதிக்கு ஏற்ப என்னை விடுவித்தல்ல. Praise the Lord. Praise the Lord. நான் ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்திருக்கிற பொழுது ஆண்டவர் என்னை ஒருபோதும் வெட்கமுற விட மாட்டார். ஆண்டவர் என்னை வழிநடத்தக்கூடியவராக இருப்பார். ஆண்டவர் ஆகாருக்கு 2வது காரியத்தை சொன்னார். நீ உபதேசம் செய்தார், அறிவுரை சொன்னார், நீ திரும்பிய சாராவுடைய வீட்டுக்கு போய் என்று சொன்னார். அவர் சொல்லுகிற பொழுது ஆகார் சொல்லுகிறார், 8 நான் உனக்கு அறிவுரை கட்டினேன். அந்த இது ஓகே. ஆகாருக்கு சொல்லுகிறார் என்னவென்று, நீ ஆகார் சாராவுடைய வீட்டுக்கு நீ திரும்பி போய் என்று சொல்லுகிற பொழுது ஆகார் சொல்லுகிறார், 2:8 வாசிக்கிறோம், நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். நீ உன்னுடைய வாழ்க்கையில திக்கற்ற நிலையில நீ இருக்கிறாய் என்று சொன்னால், நீ கடவுளிடத்தில் அடைக்கலம் புகுகின்ற பொழுது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி இருக்க போகிறேன் என்ற சூழ்நிலை நீ இருக்கிற பொழுது, ஆண்டவர் உன்னுடைய கரத்தை தன் திருத்தூதர்கள் வழியாக உன்னுடைய கரத்தை பிடித்து உன்னை வழி நடத்துவார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆனா இன்னைக்கு நம்ம வந்துட்டு கடவுளுடைய இறை பிரசன்னத்தை வாழ்க்கையில் உணராமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பார். ஏசாயா புத்தகம் 55 அதிகாரம் 6வது இறை வார்த்தை. ஏசாயா புத்தகம் 55 அதிகாரம் 6வது இறை வார்த்தை. ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள பொழுதே அவரை தேடுங்கள். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள பொழுதே அவரை தேடுங்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஆண்டவருக்கு நமக்கு கிடைத்திருக்கிறார். என்ன பண்ணணும், நம்மளால் அப்படிங்கும் பொழுது அந்தந்த பகுதி மக்கள் மட்டும்தான் அப்படிங்கிற அந்த சூழ்நிலைக்கும் வந்துட்டோம் நினைக்கிறேன் இல்லையா? எல்லாரும் அந்த என்னுடைய டவுன்லோட் பகுதி முடிஞ்சிருச்சு, அதனால அடுத்த திருவிழாவுக்கு வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஒவ்வொரு நாளும் நீங்க திருப்பலி போகணும். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள பொழுதே அவரை தேடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஒரு நாள் வரும். ஆமோஸ் புத்தகத்துல வாசிப்போம், 11ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை. ஆமோஸ் புத்தகம் 11:8. இதோ நாட்கள் வருகின்றன, அப்பொழுது நான் நாட்டினுள் பஞ்சத்தை நான் உண்டாக்குவேன். அது உணவு கிடைக்காத பஞ்சமோ, நீர் இல்லாத தண்ணீர் தாகத்தின் பஞ்சமோ அல்ல, ஆண்டவருடைய வார்த்தைக்கான பஞ்சம். பஞ்சம் அடுத்தது வாசிங்க. ஒரு கடல் முதல் மறுகடல் வரை, வடதிசை முதல் கீழ் திசை வரை தேடி சென்று அங்கும் இங்கும் தள்ளாடி அலைந்து ஆண்டவருடைய வார்த்தையை தேடுவார்கள். ஆனால் அவர்கள் அதை கண்டடைய மாட்டார்கள். ஒரு காலம் வரும், நம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு தாகம் கொள்ளக்கூடிய அந்த நாட்கள் வரும். அந்த நாட்கள் கொடுப்பதற்கு யாருமே இருக்க போவது கிடையாது. ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள பொழுதே அவரை தேடுங்கள். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ளதே அவரை தேடுங்கள். ஏனென்றால் புலம்பல் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 25வது இறை வார்த்தை. புலம்பல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது இறை வார்த்தை. ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் ஆண்டவர் நல்லவர். Praise the Lord. ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார் என்பார்களே. நீ கண்ணீரோடும் கவலையோடும் பிரச்சனையோடும் வருகிற பொழுது எப்படி ஆகாருக்கு 3 அறிவுரைகளை சொல்லி வழிநடத்தி சென்றாரோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உன்னை வழிநடத்தி செல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆனா அவருடைய இறை பிரசன்னத்தை வாழ்க்கையில உணர மறந்து போனவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள்ல குடும்ப ஜெபம் இருக்குது சொல்லுங்க. குடும்ப ஜெபமாலை எத்தனை குடும்பங்கள் சொல்றீங்க? ஒரு காலத்துல குடும்ப ஜெபம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? மற்ற நாட்கள் எல்லா நாட்களும் சொல்றீங்களா? குடும்ப ஜெபம் அப்படிங்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா அங்கத்தினர்களும் உட்கார்ந்து சொல்லக்கூடியதான் குடும்ப ஜெபம்.
நீங்க தனிப்பட்ட முறையில ஜெபமாலை சொல்லலாம், தனிப்பட்ட முறையில நீங்க நவநாட்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களையும் அமர வைத்து நீங்கள் ஜெபிப்பதுதான் என்னது குடும்ப ஜெபம். எத்தனை வீடுகள் இருக்கு? இந்த நவநாளம் இந்த நவநாளம் நான் ஆப்ஷன்ல எடுத்துக்கிறேன். மற்ற நாட்கள் சொல்லுங்க, மற்ற நாட்கள்ல சொல்லுங்க. 1 2 3 4 5 6 என்ன வாழ்ந்துச்சுன்னா ஓன எந்திரிக்குது மெதுவா. ஓகே, இன்னைக்கு எத்தனை வீடுகள்ல டிவி இல்லாம இருக்கிறீங்க? சகோதரர் ஒருத்தர், சகோதரி ஒருத்தர், அங்க ஒரு சகோதரர் இருக்கிறாங்க. டிவி இல்லாத வீடுகள் இங்க ஒருத்தர் இருக்கிறாங்க. எல்லா வீடுகளிலும் என்ன இருக்குது? டிவி அப்படிங்கிறது எப்ப வீட்டுக்குள்ள வந்துச்சோ அப்போவே உறவுகள் மாறி போச்சு. டிவின்னு எப்போ உள்ள வந்துச்சோ அப்பவே வந்துட்டு நம்ம கணவன் மனைவியே இருக்கக்கூடிய அந்த உறவுகள் மாறி போச்சு. எத்தனை பேர் நம்ம கணவன் மனைவியோட உட்கார்ந்து நம்முடைய பிரச்சனைகளை பேசி குடும்பத்துல சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, பிரச்சனைகளை மேற்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம திருப்பதியில் பார்த்த குடும்ப ஒற்றுமைக்காக எத்தனை பேர் நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். குடும்ப சமாதானத்திற்காக எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம வந்துட்டு பார்க்கிறோம். இன்னைக்கு என்ன காரணம் என்ன? எப்ப டிவிங்கிறது ஒண்ணு உள்ள வந்துச்சோ அப்பவே எல்லாமே மாறி போச்சு. இன்னைக்கு எத்தனை பேர் மனம் விட்டு பேசிக் கொண்டு இருக்கிறோம் பாருங்க. இல்ல, டிவியில வரக்கூடிய நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையை எவ்வளவு தூரம் பாதித்து இருக்கிறது, எவ்வளவு தூரம் மாற்றி இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்க. நீங்க அப்படிப்பட்ட ஒரு இது மாறி போயிருச்சு. நான் போகிற இடங்களில் இந்த ஒரு இந்த கற்பனையான ஒரு கதையை நான் சொல்வது உண்டு. ஒரு தாய், அவளுக்கு ஒரே ஒரு மகன், கணவன் கிடையாது, உறவுகள் கிடையாது. எனவே மகனை நன்றாக படிக்க வைத்தால், அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்தால், வாங்கி கொடுத்த பிறகு தன்னுடைய தாயை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அக்கறை அவனுக்கு இருந்தது. அவனுக்கு திருமண வயது வந்தவுடனே அவனுக்கு ஒரு திருமணத்தை முடித்து வைத்தால், திருமணமான புதுசுல மாமியாளுக்கும் மருமகளுக்கும் உள்ள உறவு நல்லா தான் இருக்கும். நான் சொல்றது எப்போ? திருமணம் ஆன புதுசுல, சரிங்களா? திருமணம் ஆன புதிதில் மாமியாளுக்கும் மருமகளுக்கும் உள்ள உறவு நன்றாக இருக்கும். என்ன செய்வா மாமி? என்ன செய்வான்னா, எனக்கு மகளே கிடையாது, இனிமே நீதாமா எனக்கு மகள். மருமகள் சொல்லுவா, இன்னைக்கு நான் என் பெத்த வீட்டு விட்டு நான் இங்க வந்தாச்சு, இனிமே எனக்கு அம்மா நீங்க தாமா அப்படிமா. அது எத்தனை நாளைக்கு? ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துடும். 2 பேருக்கும் ஆகவே ஆகாது. அங்கேயும் அப்படிதான் நடந்துச்சு, அந்த வீட்லயும் நடந்துச்சு. இப்படி 2 பேருக்குள்ள பிரச்சனைகள் போய் கொண்டு இருந்தது. அப்ப அந்த நேரத்தில் அந்த தாய்க்கு பிறந்த நாள் வந்தது. பிறந்த நாள் வந்த உடனே மகன் என்ன செஞ்சா, அம்மா தன்னை கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வளர்த்தெடுத்துக்கிறான், அதனால அந்த பிறந்த நாளுக்காக ஒரு சேலை வாங்கி கொடுக்கலான்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணிக்கிறான், ஒரு சேலை ஒன்று வாங்கி கொண்டு வந்து மகன் அம்மாவுக்கு கொண்டு வந்து கொடுத்தானா. இப்ப கொடுத்த பொழுது மனைவி வந்து பக்கத்து ஜன்னல் வீட்டுல ரூம்ல ஜன்னல் வழியா பாத்துக்கிறான், என்ன நடக்குது இங்க அம்மா மகனுக்குள்ள என்ன விஷயம் நடக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தா. அந்த அம்மா வாங்கி சேரியெல்லாம் பார்த்துட்டு மகன் கிட்ட கேட்டிருக்குது, அம்மா எவ்வளவு ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்குது. மகன் சொல்லிக்கிறான், இவ்வளவு ஆச்சுமா அப்படின்னு. ஏப்பா இவ்வளவு விலை கொடுத்து வாங்கின? பரவாயில்லம்மா, ஒரு நாள் தானம்மா ஆசைப்பட்டு நீங்க கட்டுங்க அப்படின்னு. இல்ல அதுக்கு சொல்லல, இவ்வளவு விலை போட்டு இந்த சாரி வாங்கினதுக்கு அந்த விலைக்கு ஒரு 2 பவுன் செயின் வாங்கி கொடுத்துருக்கலாமே இந்த அம்மா சொல்லி இருக்குது. முதலியே மாமியாருக்கும் மருமகளுக்கு என்னது பிரச்சனை. இது இப்படி கேட்ட உடனே இன்னும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்புறம் என்ன ஆகுமா, இந்த அம்மா வயசானம்மா காலையில் டெய்லி மாஸ்க்கு போயிருவாங்க. மாஸ்க் முடிச்சு வந்தாங்கன்னா அவங்களுடைய வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவங்க வீட்டு ஹாலில் உட்காந்து அவங்க பாட்டு ஜவமால அல்லது ஏதாவது ஜவமாலாம் சொல்லிக்கிட்டு உட்காந்துருப்பாங்களாம் வீட்டு ஹாலில் உட்காந்து. இந்த சைடில் மருமகளுடைய ரூமு, இந்த பக்கம் ஒரு கிச்சனு. அப்ப என்ன பண்ணுமா, இந்த அம்மா வந்து உட்காந்து ஜவமால சொல்லிட்டே இருக்குமா. அந்த ஒரு 10 10:30 மணிக்கு மேல இந்த மருமகள் என்ன செய்வா, சமையல் கட்டுக்கு சமையல் செய்யறதுக்காக போவாலாம். அப்படி கிராஸ் பண்ணி போகும்பொழுது மாமியா உட்காந்துக்கிறத பார்த்துட்டு ஜாடையா கட்டையில போக அப்படின்னு போயிருமா அந்த அம்மா. போயிட்டு அங்க போய் எல்லாம் சமையல் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வருமா. திரும்பி போகும்பொழுது ஜாடையா நாசமா போக அப்படின்ட்டு அது போயிருமா. இப்படியே போயிட்டு ரொம்ப ஊன் பண்ணி பேசிட்டே இருந்திருக்குது அந்த அம்மா. அப்புறம் ஒரு நாள் இந்த மருமகள் என்ன செஞ்சுக்கிறா, கடைவீதிக்கு போய்க்கிறா. கடைவீதிக்கு போனவ அங்கெல்லாம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரும்பொழுது, வெளியில வரும்பொழுது பாத்தீங்கன்னா அங்க நிறைய பறவைகள் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. பறவைகள் அவளுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, கிளி வளர்க்கணும்னு சொல்லி, அது பேசுற கிளியா ஒன்று வளர்த்தணும்னு சொல்லி ஒரு கிளி ஒன்று வாங்கிட்டு வந்து, பேசுற கிளி வாங்கிட்டு வந்து ஹாலில் மாட்டி வச்சாலாம். மாட்டி வச்சோன்னா அந்த கிளிக்கு என்ன, அது நம்ம என்ன பேசுறோமோ அது என்ன ஆகும், ஆமா அது பேசும். நம்ம என்ன அடிக்கடி வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்கிறோமோ அந்த வார்த்தை பைகாட் பண்ணிக்கும், மனப்பாடம் பண்ணிட்டு சொல்ல ஆரம்பிச்சிடும்.
இந்த அம்மா வழக்கம் போல பூசிக்கு போவாங்க, வருவாங்க, வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்து உட்காருவாங்க. உட்கார்ந்த உடனே மருமகள் என்ன செய்வா, கிச்சனுக்கு போவா. கிச்சனுக்கு போகும்பொழுது கிராஸ் பண்ணி போகும்பொழுது ஜாடையா கட்டையில போக அப்படின்னு போயிடுவா. முடிச்சுட்டு போகும்பொழுது நாசமா போக அப்படின்னு போயிடுவா. இது கேட்டு 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 என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கிளி டியூன் ஆகி இந்த அம்மா வந்து உட்கார்ந்த உடனே அது சொல்ல ஆரம்பிச்சிருச்சு, கட்டையில போக, நாசமா போக அப்படின்னு சொல்லி அதான் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இது கேட்டு கேட்டு இந்த மாமியா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, நமக்கு ரொம்ப மன வருத்தமாச்சுன்னா எங்க போய் உட்காருவோம்? கோயில தான் வந்து உட்காந்து அழுதுட்டு இருப்போம். இப்ப இந்த மாதிரி வந்து கோயில்ல வந்து இந்த அம்மா உட்காந்து பூசை முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு அழுது தேவி பார்த்து இருக்குது. நம்ம பங்குசாமியார் மாதிரி பின்னாலே உட்காந்து பார்த்துட்டு இருந்தவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த அம்மா ஏன் மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து உட்காந்துட்டு இருக்குது, அழுதுட்டு இருக்குது, என்ன பிரச்சனைன்னு தெரியலன்னு சொல்லி கூப்பிட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டாராம். கேட்ட உடனே அந்த அம்மா சொல்லிக்குது, நடந்த விஷயங்கள் எல்லாம் இப்படி எல்லாம் நடக்குது சாமி, மருமகள் தான் திட்டுறான்னு இல்ல, இப்ப அவ வளர்த்துற கிளியும் சேர்ந்து எனக்கு திட்டிட்டு இருக்குது அப்படின்னா, பங்குசாமியார் என்ன சொல்லிக்கிறாருமா, நானும் ஒரு கிளி வளர்த்திட்டு இருக்கிறேன், அதுவும் பேசுற கிளி, ஆனா அதுக்கு நான் நிறைய ஜபம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன், அது வந்து ஜபமா தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால நீங்க அந்த கிளியை எடுத்துட்டு போய் உங்க மருமகள் வளர்த்துற கிளிக்கு பக்கத்துல மாட்டி வைங்க. என் கிளி சொல்ற அந்த ஜபத்தை கேட்டு 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 உங்க மருமகள் வளர்த்துற கிளி ஜபம் சொல்ல ஆரம்பிச்சிடும், நல்லதா பேச ஆரம்பிச்சிடணும். சரி கொடுங்க சாமி, உங்க கிளி வச்சுதான் என் மருமகள் வளர்த்துற கிளியை பள்ளி வாங்கணும்னு சொல்லி அதை வாங்கிட்டு போயிச்சான். வாங்கிட்டு போய் மருமகள் வளர்த்துக்கிற கிளி பக்கத்து கூண்டி பக்கத்துலயே சாமியார் கொடுத்த கிளியை கொண்டு போய் மாட்டி வச்சுச்சான். ஒரு வாரம் இருக்கும். ஒரு வாரம் கழிச்சு அந்த அம்மா சாமியார் கொடுத்த கிளியை எடுத்துட்டு குடுகுடுன்னு சாமியாரை பாக்குறதுக்கு வந்துருக்கு. வந்துட்டு ஃபாதரை பார்த்துட்டு, ஃபாதர் என்னமா ஆச்சுன்னு கேட்டுக்கிறாரு. ஃபாதர், சாமி நீங்க இந்த கிளியை நீங்களே வச்சுக்கீங்க, இனிமேல் தயவு செய்து நம்ம பங்கு மக்கள் யார் வந்து கேட்டாலும் கொடுத்துறாதீங்க. ஏமா அப்படி என்னமா, ஏமா என்னுடைய கிளி வந்துட்டு ஜெபம் மட்டுமா சொல்லு, வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. இல்ல ஃபாதர், என் மருமகள் வளர்த்துற கிளியாவது பரவாயில்ல, உங்க கிளி ரொம்ப மோசம். ஆமா அப்படியெல்லாம் ஒண்ணுமே சொல்லி வளர்த்துனது கிடையாது, வெறும் ஜெபம் மட்டும் தான் சொல்லி இருக்கிறேன். இல்ல என்னதான் நடந்துச்சு அப்படின்னா, இல்ல ஃபாதர் நீங்க சொன்ன மாதிரி நான் கொண்டு போய் மாட்டி வச்சேன். வழக்கம் போல நானும் என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு வந்து உட்காருவேன். என்னை பார்த்த உடனே என் மருமகள் வளர்த்துற கிளி என்னை பார்த்த உடனே என்ன சொல்ல ஆரம்பிச்சது, கட்டையில போக அப்படின்னு. உங்க கிளி பக்கத்துல இருந்து ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறணும் சொல்லுது. ரெண்டாவது நாசமா போக அப்படின்னு சொல்லுது. உங்க கிளி பக்கத்துல இருந்து ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டறணும் சொல்லுது. முதல்லயே என் லைஃப் ரொம்ப டேமேஜா இருக்குது. இதுல நீங்க வந்து உங்க கிளியுடைய ஜபத்தையும் வேற கேட்டாருன்னா ரொம்ப கஷ்டமா போயிருந்தாங்க. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, போற வழியில் எங்கேயாவது பாத்துறாதீங்க கிளி விற்கிறாங்களான்னு சொல்லி. எதற்கு சொல்றேன், இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு சிதைந்து போயிருக்கிறது. உறவுகள் மாறி போயிருச்சு. ஒருவரை மதிக்க மறந்து போனோம். குடும்பத்தில் இறை பிரசன்னத்தை இழந்து போயிருக்கிறோம். இன்னைக்கு குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து போயிருக்கிறோம். இதோ இந்த நாளிலே உங்களை குறித்து கவலை கொண்டிருக்கிற கடவுள், உங்களுடைய கண்ணீரை துடைக்க வல்லவராய் இருக்கக்கூடிய கடவுள் இறை பிரசன்னத்தில் நீங்க வந்திருக்கிறீங்க. ஒரு நிமிடம் கண்களை மூடி கடவுளுக்குள்ள ஒப்புக் கொடுங்க. உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய இடர்பாடுகள், உங்களுடைய அவமானங்கள், உங்களுடைய நோய்கள் அனைத்து ஆண்டுடைய கரத்தில் இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுத்து, அப்பா எனக்கு வேறு யாரும் இல்லை, உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை, என் ஜபத்தை நீங்க தான் கேட்கணும் சாமி, என் ஜபத்தை நீங்க கேட்க மாட்டீங்களா ஆண்டவரே, எனக்கென்று யார் இருக்கிறார்கள் ஆண்டவரே, இதோ அனாதையாக நான் நின்று கொண்டிருக்கிறேன் சாமி, இந்த நேரத்தில் என் கண்ணீரை துடைக்க வல்லவர் நீர்தான் ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்னையும் என்னுடைய குடும்பம் முழுவதையும், குடும்ப பிரச்சனை முழுவதையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் சாமி சொல்லி ஒப்புக் கொடுப்போமா? அப்படியே ஒப்புக் கொடுங்க. குடும்பம் முழுவதையும் ஒப்புக் கொடுங்க கடவுளிடத்துல. உடைய பிரச்சனைகளை ஒப்புக் கொடுங்க. குடும்ப சமாதானம் ஒற்றுமை கிடைக்க ஒப்புக் கொடுங்க. குடும்ப சாபங்களை எடுத்து போட ஒப்புக் கொடுங்க. குடும்பத்தின் கடன் தொல்லைகள் தீர ஒப்புக் கொடுங்க. பொருளாதார வளர்ச்சி ஏற்பட ஒப்புக் கொடுங்க. தொழில் வளர்ச்சி ஏற்பட ஒப்புக் கொடுங்க. குழந்தை செல்வத்திற்காக நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்க. கர்ப்பத்தின் கனி ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுத்து ஜெபிங்க.
கண்ணீரை காண மாட்டீரோ, ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, கண்ணீரை காண மாட்டீரோ, உன் திருமுகம் காட்ட மாட்டீரோ, என்னோடு பேச மாட்டீரோ, உன் திருமுகம் காட்ட மாட்டீரோ, என்னோடு பேச மாட்டீரோ, ஜெபத்தை கேட்க மாட்டீரோ. அப்பா கேளும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு திருமண் வழிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் தோல்பையில் சேமித்து வைத்திருக்கிறேன் சாமி. உங்கள் கவலைகளை எல்லாம் விட்டு விடுங்கள், உங்களை குறித்து நான் கவலைப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னவரே, இதோ பாரத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. கண்ணீரோடு இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் நீ கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் இந்த நாளில் வெறும் கைகளாய் திரும்பி போகாதபடி மேலான ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு இது நிறைவாய் இருக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்பேற்றுக் கொண்டு வழி நடத்தும் சாமி. குரல் கேட்டு அவர் பெயரை என்று அழைத்தீரே, குரல் கேளுமப்பா உம்மருளாய் நிரப்புமப்பா, குரல் கேளுமப்பா உம்மருளாய் நிரப்புமப்பா, ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ, ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ, உன் திருமுகம் காட்ட மாட்டீரோ, என்னோடு பேச மாட்டீரோ, உன் திருமுகம் காட்ட மாட்டீரோ, என்னோடு பேச மாட்டீரோ, ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ, ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ. முழந்தால் பணியிடுவோம். எங்களை அன்பு செய்து வழி நடத்தி வருகிற எங்கள் நல்ல தந்தையே, தர்மையான நாளுக்காக நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம் சாமி. இந்த நேரத்தில் உங்களை தேடி வந்திருக்கிற இந்த பிள்ளைகளுடைய நம்பிக்கைக்கு நோக்கி பார். இவருடைய வாழ்வில் எல்லா நன்மைகளையும் நலன்களையும் செய்வீர் என்ற உறுதிப்பாட்டோடு வந்திருக்கிற பிள்ளைகள், மனிதன் தரக்கூடிய பெருமையை நாடாமல் உன்னிலே பெருமை தேடக்கூடிய பிள்ளைகளாக மாற்ற வல்லமையுள்ள ஆசிரியத்தார். இதோ எங்களுடைய வாழ்க்கையில் பல நேரத்திலே சோர்ந்து போய் துவண்டு போய் கண்ணீரிலும் கவலையிலும் கஷ்டத்திலும் துன்பத்திலே தடுமாறிக் கொண்டிருக்கிற பொழுது ஆகாரை போல நாங்கள் திரும்பிச் செல்வதற்கு விடுதலை பெறுவதற்கு எங்களுக்கு வழி இல்லையே என்று துவண்டு நிற்கின்ற பொழுது தகப்பனே உடைய தூதரை அனுப்பி எங்களுடைய கரத்தை பிடித்து வழி நடத்தும் சாமி. நாங்கள் மனிதர்களை நம்பி 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 நாங்கள் ஏமாந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு அனைத்து செல்வதற்கு யாருமே இல்லாத நிலையில் அனாதையாக நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்தை பிடித்து எங்களை வழிநடத்தும் சாமி. பாரத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை நீ பார்க்கிறீர் ஆண்டவரே. காயத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் சாமி, எத்தனையோ கடும் சொற்களால் நிம்மதி இழந்து போய்
ஒவ்வொரு நாளும் கண்ணீரிலும் கவலையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், குடும்ப பிரச்சனையின் காரணமாக, கடன் தொல்லையின் காரணமாக, பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டத்தின் காரணமாக, தொழிலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டத்தின் காரணமாக, வியாபாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டத்தின் காரணமாக, பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வை வைத்து கலங்கி போய் நிற்கிற நிலையில், கணவனுடைய குடிப்பழக்கத்தால் சிதைந்து போயிருக்கிற குடும்பங்கள், பிள்ளைகளுடைய உதாரித்தனமான வாழ்க்கையின் மூலமாக குடும்பங்கள் சிதைந்து போயிருக்கிற சூழ்நிலைகள், இறை பிரசன்னம் இழந்து போய், சமாதானத்தை இழந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. இந்த நேரத்தில் மேலான ஆசீர்வாதம் கடந்து வரும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று திருப்பாடலில் நாங்கள் வாசிக்கிறோம். இது இந்த நேரத்தில் உண்மை தேடி வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் எந்த நலனிலும் குறைவுபடாதவர்களாய் மேலான ஆசீரால் இந்த பிள்ளைகளை நிரப்பும். இந்த இரவு பொழுதில் எந்த ஒரு ஆபத்துக்களும் விபத்துக்களும் இல்லாதபடி உங்களுடைய அன்பின் கரங்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் என எங்கள் ஆண்டவரும் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் அற்புத நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய முறைகள் அனைத்தும் இனி மறைந்து மனிதன் இதனை அறிய புகழ்ச்சியோடு வெற்றியாகும் பெருமை மகிமையோடு வலிமை நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாய் இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பிரசன்னம்